நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இலா புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. பாமக கட்சிக்குள்ள தற்போது பலவிதமான சலசலப்புகள், பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ராமதாஸ் அவர்களை அவருடைய இல்லத்திலேயே போய் சந்திச்சிருக்கிறாரு. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உங்களுடைய பார்வையில இந்த சந்திப்புக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வை என்பது மட்டுமல்ல, பொதுவானவர்கள் நாட்டு மக்களினுடைய பார்வையில எப்படி இருக்கும்? குருமூர்த்தி என்பவரை புதுசா யாரும் அரசியல்ல அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே துக்ளக் குருமூர்த்தி RSS அமைப்பின் மிக முக்கியமான ஒரு பிரமுகர்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா என்பதுல மறைமுகமான செயல்பாட்டாளராக அவர் விளங்குறார் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, அமித்ஷா போன முறை கூட்டணி பேச வரேன்னு சொல்லிட்டு நேரா கூட்டணி பேசல, நேரா குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டாரு. பேசிட்டு அதற்கு பிறகு அவர் கூட்டணி பேச வந்தாருன்னா குருமூர்த்திக்கு எவ்வளவு பவர்? குருமூர்த்திக்கு அவ்வளவு பவர் கொடுக்குறாங்கன்னா ஒரு RSSக்கு கீழே தமிழ்நாட்டினுடைய பாஜக. இங்க வெளியில மற்றவங்க எல்லாம் இருக்கலாம், பெருசா அறிக்கை கொடுக்கலாம், பேசலாம், எங்களை மாதிரி அதுக்கு இதுக்கு உயரமா குதிக்கலாம், சும்மா நாடகம் நடிப்பு. ஆனா உண்மையான அதிகாரம் இருக்குன்னா RSS குருமூர்த்தி கிட்ட. அத அமித்ஷா நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டினார். அதனுடைய அடுத்த கட்டமாக இப்ப அந்த ஆளுக்கு எந்த விதமான ஒரு என்னடா நம்ம இப்படி பேசுறோமே, 4 பேர் நம்மள என்ன நினைப்பாங்கன்ற அந்த நிலைவே இல்லை. கோட்சேவை வாழ்க என்று சொல்லுகிற குருமூர்த்தி அதே புத்தி இன்னும் இருக்கு. எதுக்காக சொல்றோம்னா, ஐயோ போய் மருத்துவர் ஐயா, ஒரு வயதானவர், மூத்தவர், பெரியவர், சரி அவரை போய் பார்க்கற. அவரை பார்த்துட்டு நீ வெளியே வரும் பொழுது உன் கூட யார் அழைச்சின்னு போற? சைதை துரைசாமியை அழைச்சிட்டு போயிருக்க. கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் உள்ள 45 நிமிடங்கள் பேசிட்டு வெளியே வந்த உடனே பேட்டியா பிரஸ்ல கேட்பாங்க, நிருபர்லாம் கேட்கும் போது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் ஒன்றும் பாஜகவுக்காக பேச வரல தானே. இப்ப யாரோ பாஜகன்னு சொன்ன மாதிரி பாஜகவுக்காக நான் பேச வரல. நான் அவர் எனக்கு நீண்ட கால நண்பர், அதனால அவரை பார்த்து சும்மா நலம் விசாரிச்சுட்டு போக வந்தேன்னு சிரிச்சுக்கிட்டே போய் பேசுறேன். அதை விட கொடுமை என்னன்னா, அன்புமணி சார் பாத்தீங்களா, அன்புமணி வந்தாரு, அதெல்லாம் நான் பார்க்கலையே. இவர் இந்த குருமூர்த்தி போவதற்கு ஒரு 10 நிமிஷம் முந்திதான் அவர் வந்துட்டு போறாரு. எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அதெல்லாம் பார்க்கலன்னு சொல்றதும், நான் அரசியல் பேசுறதுக்காக வரல அப்படின்னு சொல்றதும் எல்லாமே நாடகம் என்பது வெளிப்படையா தெரியுது. அதுக்காக சொல்ல வந்தேன். நீ அரசியல் பேச வரலன்னா சையத் துரைசாமியா கூட்டிட்டு போனேன், அதுக்கு ஒரு பதில் சொல்லு. உள்ள போய் டாக்டர் நீ 3/4 மணி நேரம் என்ன உடல்நலம் விசாரிச்சுன்னா, ஏற்கனவே அவருக்கு உடல்நலங்கள்லாம் இல்லாத பொழுது என்னைக்காவது நீ வந்திருக்கியா? வேலாப்புரம் தோட்டத்துக்கெல்லாம் நீ போயிருக்கியா? யாராவது உன்னை பார்த்திருக்காங்களா? 24 மணி நேரமும் RSS பணியை செய்து கொண்டு இருக்கிற நீ அதே புத்தியில இப்ப பொய் பேசு. நாடகம், இந்த நடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல 2026 பாமகவை தன்வயப்படுத்தணும், பிஜேபி கூட சேர்க்கணும், அதுக்கு மருத்துவர் ஐயா தான் ஒத்துக்கல, அதனால அவரை மாத்தணும் போகணும்னு ஏதோ ஒரு பேச்சு நடந்ததாகவும், அன்புமணி அதை வலியுறுத்தியதாகவும், அது அவங்களுக்குள்ள சிக்கல் பிரச்சனைகளை உருவாக்கியதாகவும், அந்த நிலைகள் உச்சகட்டமாக போகும்போது இவர் குருமூர்த்தி போறார். இவர் துக்ளக் குருமூர்த்தி. துக்ளக் குருமூர்த்தி என்றாலே என்ன? துக்ளக் குருமூர்த்தி போனாலே ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற அளவுக்கு OPS கதையெல்லாம் தெரியும். OPS EPS எல்லாம் இருக்கும்போது OPSக்கு பக்கம் கூட போய் இவந்தால குருமூர்த்தியை நம்பிக்கிட்டு போய் அப்புறம் OPS தான் பின்னால கத்திக்கிட்டு கிடந்தார். இந்த மாதிரி யாரை நம்பினாலும் நம்பலாம், இந்த குருமூர்த்தியை நம்ப கூடாது, வீதியிலே நடு தெருவிலேயே அழித்து விட்டு போயிட்டாப்புலன்னு அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்படி மிக மோசமான ஒரு அரசியலை பாஜக எடுத்திருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்துல திமுகவை எதிர்த்து அனைத்து எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்து நாம ஒன்னாக்கிடணும். ஆக்கிட்டு ஒண்ணு நல்லா சொன்னாங்களாம், வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சி தான், இதே முதல்வர் தான், அவருக்கு மகளிர்கிட்ட குறிப்பா மகளிர்கிட்ட நல்ல செல்வாக்கு வந்துடுச்சு, அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர் தான் வெற்றி பெறுவார். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னன்னா, திமுகவிற்கு அடுத்ததாக பாரதிய ஜனதா தான் தமிழ்நாட்டுல பெரிய கட்சின்னு எல்லாரும் சொல்லணும். 25 MLAக்கள் நாங்க உள்ள போகணும். அதுக்காக இருக்கின்ற பாமக போன்ற கட்சிகளை உடைக்கிறது, அப்புறம் அதை சேர்க்கறது, அப்புறம் கூட்டணிகளை சேர்த்துக்கிட்டு நாமெல்லாம் இருப்போம்னு சொல்றது, அதிக தொகுதிகளை வாங்குறது,
இவர்களை வேலை செய்ய வைத்து பயன்படுத்துவது இப்படின்னு பாஜகவினுடைய பிளான் என்பது ஆர்எஸ்எஸ் அந்த பிளான் என்பது தந்திரமாகவும் ரகசியமாகவும் செய்யக்கூடிய சில வேலைகளில் இப்படி வெளியில வந்துடுது. வெளியில வரும்பொழுது நான் பொய் தான் சொல்றேன், இப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி நான் சும்மா வந்தேன், வேடிக்கை பார்க்க வந்தேன், பேச வந்தேன்னு பொய் சொல்லிட்டு குருமூர்த்தி போறார். ஆகவே பொய்யர்களினுடைய வார்த்தைகளுக்கு குருமூர்த்தி போன்ற 100% பொய்யருக்கு நாம கவனமாக அதை பார்க்கறது, யாரும் ஏமாந்து விடக்கூடாது. எந்த விதத்திலும் எல்லா தலைவர்களையும் நம்ம கேட்டுக்கிறோம், இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் போய் அடிமை ஆயிடாதீங்க. அவனுங்க எல்லா வேலையும் தேவைப்பட்டா காலை தொட்டு கும்பிடுவான், திடீர்னு அப்படியே காலை வாரி விட்டு மேலே ஏறி நடந்து போவான். அவர்கள் அப்படித்தான். அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும். அதிமுகவுல பிரச்சனைகள் இருந்த போது, அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு பல விதமான கேள்விகள் இருந்தது. ஆனா எந்த மாதிரி கடைசியில பாஜக கூட கூட்டணி அப்படின்றத உறுதி செஞ்சது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் போய் கலந்து பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதே மாதிரி இப்ப பாமகவிலையும் போய் ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான செய்தி, அதாவது கூட்டணி குறித்த செய்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அவரு நட்பு ரீதியா தான் நான் சந்திச்சேன் அப்படின்றத பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொன்னாலுமே மறைமுகமாக கூட்டணி பற்றிய செய்தி விரைவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில என்ன சொல்றீங்க சார்? இந்த கூட்டணிக்காக இருக்குமா பாஜக பாமக கூட்டணி? பாரதிய ஜனதா தன்னுடைய தூதுவனாக தன்னுடைய ஆளாக குருமூர்த்தியை அனுப்பியிருக்கு. ஏன்னா குருமூர்த்தி என்பது துக்ளக் குருமூர்த்தி. சரி, அவர் என்னங்க துக்ளக் குருமூர்த்தி போனாரு வந்தாருன்னு சொல்லிடுவாங்க. இப்ப மற்றவர்கள் யாருக்கும் அந்த பவரை கொடுக்கல. ஏன்னா மேல இருக்கிற பாரதிய ஜனதா அவங்களை நம்பல. அது தமிழ் இம்சியா இருந்தாலும் சரி, அது இந்த மிஸ்டர் 420 மேல போன்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வானதியாக இருந்தா எதா இருந்தாலும் சும்மா பேருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு இது கொடுப்பாங்க தவிர அதிகாரபூர்வமாக குருமூர்த்தியை அவர்கள் அனுப்பி இருக்கிறாங்க. குருமூர்த்தி நான் ஒன்றும் பிஜேபி கிடையாதுங்க, நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் என்னுடைய நட்புக்காக நான் போய் பார்த்தேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இப்ப ஒரு குருடாவை விட்டுக்கிட்டு இருக்காரு. நாம பச்சையா அதுக்குதான் பகிரங்கமாக கேட்கறது, நீ உன் நண்பரை பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய உடல்நலத்தை பற்றி மட்டும் விசாரிக்க வேண்டும் என்றால், நீ ஏன் அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமியை கூப்பிட்டுக்கிட்டு போற? அதை கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் வராது. எதுக்காக மீண்டும் நம்ம சொல்றோம்னா, எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். அவங்க பேசுறது அரசியல் தான் பேசி அவரை எப்படி அவரை தன்மையப்படுத்துறது, எப்படி தன் பக்கம் இழுக்கிறதுன்றதான தவிர அப்பா மகனுடைய சண்டையெல்லாம் தீர்த்து வச்சு அவங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் கூட குருமூர்த்திக்கெல்லாம் வராது. குருமூர்த்தி அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. எல்லா மாநிலத்திலுமே பல கட்சிகளை உடைத்து தூளாக்கியர்கள் குருமூர்த்தி குரூப் தான். மராட்டியத்திலெல்லாம் சிவசேனாவுடைய கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்திற்கும் காரணம் பாரதிய ஜனதா தான். பாரதிய ஜனதாவுக்கு என்னன்னா, ஒற்றுமையா எல்லாம் நல்லா இருக்கிறது பிடிக்காது. உடைச்சு தூளாக்கிட்டு அதுல அவன் உள்ள புகுந்து பலன் பார்க்க விரும்புவார்கள். அதை இப்ப செய்யல. இப்போ பாமக கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களுக்கு இடையும் ராமதாஸ் அவர்களுக்கு இடையிலையும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த வகையில தற்போது ராமதாஸ் அவர்கள் 41 பேர், அதாவது அன்புமணிக்கு ஆதரவாக இருந்தவர்களை கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாரு. திலகபாமா உட்பட 41 பேரை நீக்கி இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில பார்க்கும்போது ராமதாஸ் அவர்களுடைய கை பாமகவுல ஓங்கிருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாரா? இதை பத்தி சொல்லுங்க. இது அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய கட்சி பிரச்சனை. அதன் உள்ளாக இருப்பது என்பது இவர் முடிவும் இவர் எடுக்கிற முடிவும் திடீர்னு அவங்க 2 பேரும் கூட ஒன்னாக வரலாம். எதுக்கு சொல்றோம்னா, உள்கட்சி பிரச்சனை குறித்து நாம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் பெரிதா அவர் பெரிதா என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள், அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள், தலைவர்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. அது நமக்கு தேவையில்லாது. கூட்டணி ஆலோசனை குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலே பாஜகவின் சார்பாக குருமூர்த்தி அவர்களுடைய ஒரு பேர் அடிபடாமல் நிகழவே இல்லை இதுவரைக்கும். அப்படி இருக்கும்போது குருமூர்த்தி அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல தான் பாமக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அதிமுக பாஜக கூட கூட்டணி அப்படின்றது நிகழுதுன்னு நினைக்கிறேன். அதிமுக என்பதை உடைச்சு தூளாக்கியாச்சு. பாமகவிடம் இவனுங்களாலதான் இந்த பிளவு, அவங்க அப்பா மகன் சண்டை வந்ததுக்கு காரணமே இந்த காவிகளின் கூட்டம் தான், இந்த RSS பிஜேபி கூட்டம் தான். இந்த தந்திரசாலிகளாக இருந்து எல்லாம் செய்வாங்க. செஞ்சுட்டு அப்புறம் போய் நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் உங்களை சேர்க்க போறேன் அப்படின்னு நாடகமும் ஆடுவார்கள். இதெல்லாம் தெரியாதவர்கள் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் இவர்களுடைய நடிப்பு நாடகம் எல்லாம். இவர்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு ஒரு முடிவு இருக்கு. தமிழ்நாட்டுல இவங்க நினைச்சதெல்லாம் இங்க ஒண்ணும் சாதிச்சிட முடியாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, இதை நாம சொல்லல,
ஏன்னா கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் யாரு? டி.கே. சிவகுமார். துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அவங்க மாநிலத்து உள்ளார பாஜகவினர் செய்த அநியாயங்கள், அட்டூழியங்களை பார்த்துலாம் சொல்லிட்டு, அனைத்து பாஜகவினரும் முட்டாள்கள். பாஜகவினருக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். இது நம்ம சொன்னதாக எடுக்க வேணாம். அவரு டி.கே. சிவகுமார் அங்க சொல்லியிருக்காருன்னா, அங்க இருக்கிறதுல இங்க இருக்கிறது நாங்களும் கொஞ்சமும் குறைஞ்சவர்கள் இல்லைன்னு பாஜக இருக்கிறதுனால தான் அதை விட்டுட்டு RSS சேர்ந்த குருமூர்த்தி இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான் தவிர இதுல வேற ஒன்றும் புதியதாக ஒரு பெரிய சாதனைகளை செஞ்சுட்டாங்கன்னு இல்ல. இவங்களுக்கு திமுகவை எதிர்த்து எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. அதுக்கு இடையில நாங்க தான் 2வது பெரிய எங்களுக்கு 25 எம்எல்ஏக்கள் வரணும் அப்படின்னு பிளான் போடுறாங்களாம். அந்த பிளான திட்டத்தை குருமூர்த்தி கிட்ட அமித்ஷாவும் கலந்து பேசியிருக்காங்களாம். அதற்காக 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒதுக்கி வர போறாங்க. அப்ப பாமக கூட்டணி வந்து ராமதாஸ் அவர்கள் தான் தீர்மானித்தாலுமே பாஜக கூட கூட்டணிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு இதன் மூலமாக எடுத்துக்கலாமா? மேபி, அதாவது முடிவெடுக்க வேண்டியது அவர்கள், பாமகவினர். பாமகவில் வாய்ப்புகளை எல்லாரும் பத்தி சொல்லுங்க சார். எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஏத்துக்காம இருப்பாங்க. முடிவினுடைய பைனல்ல இந்த குருமூர்த்தியினுடைய தொடர்ந்து இப்படிப்பட்ட வலியுறுத்தல் காரணமாக நீங்க நினைக்கிற மாதிரி கூட வெளியில எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி கூட வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அன்புமணி அவர்களுக்கு நெருக்கடி இருப்பதாக சொல்லப்படுது பாஜகவின் வாயிலாக. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி அமைந்தால் அன்புமணி அவர்களினுடைய அரசியல் என்னவாகும்? இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா அவருடைய விருப்பப்படியான கூட்டணி தானே. இந்த கூட்டணி அமையலனா, ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணி வந்து விருப்பம் இல்ல அப்படின்றதுனாலதான் இந்த பிரச்சனையே அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்துட்டு இருக்கிற சூழல்ல இந்த கூட்டணி அமையல, பாஜகவுடன் கூட்டணி இல்ல அப்படின்னா அன்புமணி அவர்களுடைய அரசியல் என்னவாகும் சார்? இது அவருடைய முடிவுமா, அவருடைய செயல்கள், அவருடைய முடிவு. அவர் எப்படி முடிவெடுக்கிறாரோ அதே மாதிரி அங்க நடவடிக்கைகளை பார்த்துக்குவாங்க. விளைவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவாங்க. ஏன்னா குருமூர்த்தி போன்ற ஆட்கள் வந்து குடும்பத்தையும் ஒன்னா இருக்க விட மாட்டாங்க, அமைப்புகளையும் ஒன்னா இருக்க விட மாட்டாங்க. அதுதான் RSS. அதுல வந்து பலியாகிவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களுடைய கருத்து சமீபத்துல பேசும் பொருளாக மாறி இருக்கு. விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய கல்வி விருது விழா மாணவர்களுக்கு பரிசுகள் வந்து ஆண்டுதோறும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நிகழ்வையொட்டி அவருடைய கருத்து கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பார்வையில அந்த கருத்து பற்றிய விவரம் உங்களுடைய இதுல இருந்து என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது இது வந்து அவரவர்களினுடைய கட்சியின் கருத்து என்பது அவரவருடைய தனிப்பட்ட கருத்தாக கூட அதை சொல்லலாம். ஏன்னா இவர் நடிகர், இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். நடிகராக இருந்து தலைவராக வந்தவருக்கு ஒரே ஆசை என்னன்னா ஒரே நாள்ல முதலமைச்சர் வந்த உடனே உங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். எனக்கு அரசாங்கம்னா என்னன்னு தெரியாது, அடுத்த சட்டங்கள் திட்டங்கள் இதெல்லாம் என்ன ஏதுன்னே தெரியாது. முதலமைச்சர் ஆயிட்டு நான் உட்காந்துக்கணும், தலைவன் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் போகும்னு மற்றவர்கள் சொல்லி விட்டு தூண்டி விடுற அளவுல ஒருத்தர் வந்து இப்ப தீவிரமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அனுபவம் உள்ளவராக தேர்தல்கள்ல நின்று வெற்றி பெற்று மக்களோடு கலந்து பழகக்கூடியவராக இருக்கிற நம்முடைய வேல்முருகன் அவர்கள் என்னுடைய அன்பு சகோதரர் தான், என்னுடைய இளவல் தான். வேல்முருகன் அவர்கள் விஜய் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஏன் இப்படிலாம் பண்ணணும், இளைஞர்களை மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறது என்பது சரியானதாகவும் ஒரு முறையில அது வந்து கேள்விக்குரிய ஒன்றுதான். எல்லாரும் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான். அது ஒண்ணும் வரவேற்கலாம். ஆனா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அதுக்கு பேர் கடுமையான கண்டனங்களை வந்து இணையதளங்கள்ல வச்சுட்டு வராங்க. அதாவது உங்களுடைய பார்வையில தான் தவறு இருக்கு. அது மாணவர்கள் தானே, சிறு பிள்ளைகள் தானே. அது வந்து அவருடைய வயதுக்கு கம்பேர் பண்ணும்போது அது குழந்தைகள் தானே அப்படின்ற ஒரு பார்வையில தானே நீங்க பார்த்துருக்கணும். நீங்க ஏன் தவறா பாக்குறீங்க? பிற்போக்கான ஒரு கருத்தை தான் நீங்க முன் வச்சிருக்கிறீங்கன்றதா பல பேருடைய விமர்சனமா இருக்கு. நீங்க அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? விஜயை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து விஜயினுடைய செயல்களை நடவடிக்கைகளை பற்றி அதுக்கு பதில் சொல்ல உடனே சொன்னவர்களை எதிர்த்து பேசுவதற்கு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தான் பேச முடியும். நாம வந்து குழந்தைகளை பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது நீ ஏன் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்க கேட்கலாம். நீங்க ஏங்க இப்படி வந்து செய்ய போறீங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இவங்க கேட்கலாம். ஆக கேள்விகள் என்பதுல ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் விஜய் தரப்புல இருந்து சொல்லும்போது சிந்திக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இப்ப குழந்தைகளுக்கு நீங்க பரிசு கொடுக்குறீங்க போறீங்க வரீங்கன்னா
மற்ற விழாக்கள்ல எப்படி விழாக்கள்ல கொடுப்பாங்களோ அது மாதிரி செஞ்சு போங்களேன். குழந்தைகள் தானே வேல்முருகன் கேட்டு ஆசையா வந்து கட்டி தழுவுறாங்க. குழந்தைகளினுடைய ஆசையா தானே அது வருது. இவர் எதுவும் கம்பல் பண்ணல. அந்த இடத்துல குழந்தைகளே நான் பேசுறேன். நான் விஜய் கிட்ட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே தான் அந்த ஆசையில வந்து கேட்கறாங்கன்றப்போ, அத மறுத்தாலும் அது ஒரு கேள்விக்கு உள்ளாகும். அத மறுக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கும்போது என்ன செய்யறது அப்படின்ற கேள்வி. அப்படி இல்ல. குழந்தைகள ஆ கொஞ்சம் இரும்மா, இரு. சொல்லுங்க சார். ரைட். அப்ப யாரு அந்த குழந்தைகிட்ட அவரு பரிசு குடுக்குறவரு. கொஞ்சம் இரும்மா. ரைட், ரைட். ஓகே. ஃபோட்டோ எடுத்துங்க. இப்ப எல்லா தலைவர் கூட எங்க தலைவர் முதல்வர் எங்க அண்ணன் தலைவர் தளபதி போம்போது, எவ்வளோ இடத்துல மகளிர் எல்லாம் இருந்து கை குடுத்து அப்புறமேல அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அவர் நின்னு எடுத்துக்கிட்டு போறாரு. ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்ல. அப்படி வரும்பொழுது ஒரு அவங்களுக்கு சின்ன புள்ளைங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஒடியாந்து எதிர் பண்ண கொஞ்சம் இரும்மா, ரைட். நில்லுங்க. ஃபோட்டோ தானே எடுத்துங்க. கையெழுத்து வேணுமா? கையெழுத்து போடுங்க. சரி போயிட்டு வாங்க. அப்படின்னு சொல்வது என்பது வேறு. அவங்க எப்படி அவங்க தான் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து இப்படி செஞ்சாங்க, அப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு, அத வந்து நியாயப்படுத்தக்கூடாது. அப்போ அது வந்து அவங்களுடைய விருப்பம் அப்படின்றத நம்ம அப்படி பார்க்க கூடாதா அப்படின்றதா? அது அந்த குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளுடைய விருப்பம் தானே. பெற்றோர்களே அனுமதிக்கிறாங்க. நீங்க அப்புறம் எப்படி அத கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுப்புறாங்க. தாவேகா சார்புல அப்படி இல்ல இருந்து அத பேசுறாங்க. தேவையில்லாத விவாதங்கள் இது அரசியலுக்கு மற்றதுக்கு தேவை. பொதுவான இருக்கக்கூடியவைகள். பெற்றோர்களோ, மற்றவர்களோ இப்ப வந்து விஜய் வந்து அந்த மாரி சொன்னாரு. "இருங்கம்மா ஃபோட்டோ தானே எடுத்துக்கலாம். நில்லுங்க எல்லாம் பார்த்துக்குவோம்" அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவங்க எல்லாருமே கைத்தட்டி வரவேற்பாங்க. "பாத்தியா எவ்வளவு நல்லா இதா செஞ்சாரு" அப்படின்னுவாங்க. அதனால வந்து செய்யறத வந்து நல்லா செய்யுங்கன்னு தான் சொல்றோமே தவிர வேணான்னு சொல்லல. முறையாக. ஓகே சார். குழந்தைங்களுக்கு அறிவு அவங்களுக்கு வழிகாட்டு. இன்றைய அரசியல் சூழல் குறித்து உங்களுடைய பார்வையை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி. வாழ்க.